வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நல்லா கருவேப்பிலையாக எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. முத்தின கருவேப்பிலை எடுக்கக்கூடாது. கருவேப்பிலையை எடுத்து இதுமாரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்க, நல்லா நைஸாக இதுமாரி அரைச்சிக்கணும். இப்போ நான் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட இந்த இதை சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் வச்சுருக்கோம். தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். கூட 2 வரமிளகாய் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இப்போ கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு 2யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதக்கிறப்ப லைட்டாக தூள் உப்பு போட்டு வதக்குங்க. இப்போ அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம சேர்த்து வச்சுருக்க இந்த புளி கரைசலை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி காய்ச்சிக்கலாம். காய்ச்சின நல்லெண்ணெயை இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிற இந்த கருவேப்பிலை குழம்பு கூட அந்த நம்ம நல்லெண்ணெயை காய்ச்சிருக்கிற நல்லெண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.